Hi everyone, welcome to Barvin Kitchen. நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட். இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். என்னோட பசங்க வந்து எனக்காக இது கிஃப்ட் பண்ணாங்க. நான் வந்துட்டு கையில் வச்சு தான் மொபைல் ஃபோன் கையில் வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேற ஒரு சின்ன ட்ரைபாட் இருந்தது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அளவு ஹைட் இருக்குது. இதுக்கு மேலே பெருசாகவும் ஹைட் ஆக்கிக்கிடலாம். நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பசங்க கிஃப்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு வீட்லேயே வந்து நான் பீஸா ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பீஸா செய்கிறதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து பாயில் பண்ணினேன். பாயில் வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளியை வந்து இந்த மாதிரி கீறி விட்டு கத்தி வச்சு பாயில் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீஸா சாஸ் வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சாஸ் வீட்டிலே இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திலேயோ ப்ரெட்லேயோ ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கிட்ஸுக்கு வந்துட்டு உடனே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த கருப்பாக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு பூண்டு வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு சாஸ் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா சூடாகவும் ஒரு பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். வெங்காயத்தோட பச்சை மணம் மாறினா போதும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த சாஸுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவையில்லை. நம்ம இந்த மிக்ஸி கப்பில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை வந்து அலசி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். டீஸ்பூன் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு சேர்க்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நான் வந்து இப்போ வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் வந்துட்டு ஒரிகேனோ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வந்து சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 1/4 கப்பு. அது கூட வந்துட்டு சால்ட்டு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம மூடி வச்சு நல்லா அதோட கன்சிஸ்டன்சி நம்மளை சாஸ் வந்து பீஸா சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். திறந்து வச்சு வேக வைக்காதீங்க, அது எல்லா இடமும் தெறிக்கும். அப்புறம் வந்து ஸ்டவ் மேலெல்லாம் ரொம்ப டர்ட்டி ஆயிரும். அதனால் மூடி வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு 75% ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் வந்துட்டு பீஸா செய்யறதுக்கு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மாவு வந்து இப்போ நான் வந்து 2 கப் எடுக்க போகிறேன். 250 ml கப்பில் 2 கப்பு மாவு மைதா மாவு எடுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பும், 1 டீஸ்பூன் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அதை ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக நல்லா கவர் பண்ணி வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்தாச்சு.
மாவு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் 250 ml கப்பில் வந்து 2 கப்புன்னு. இப்போ நம்ம ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த தண்ணி இது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஈஸ்ட் தண்ணி, அதுவே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்க்கணும். ஆயில் எதுக்குன்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, பிசைஞ்சு வரும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் சேர்க்குறோம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குல்ல உருட்டுவோம்ல, அதையும் மேலே வச்சு நம்ம ஏர் போகாத அளவுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் அதை பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எவ்வளோ இருந்தது, அதை விட நமக்கு டபுள் சைஸில் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போது பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு மொசரோலா சீஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. துருவி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு நல்லா ஈவனாக மெல்ட் ஆகி வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்யூப் சைஸில் வந்து ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கார்னு, மஷ்ரூமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெஜ் பீஸா தான் செய்ய போகிறோம். அது கூட வந்துட்டு பன்னீர் வந்துட்டு நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணோம்ல, அதே பேனில் போட்டு பன்னீரை சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து சில்லி ஃப்ளாக்ஸு, ஒரிகனோ எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் தான் நான் பீஸா செய்ய போகிறேன். அதில் வந்து ஆயில் தடவிட்டு அதில் மைதா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. நம்ம வந்துட்டு நல்லா ஒரு பெரிய பால் சைஸில் மாவு எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு உருட்டி எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது பிடிக்காது பீஸா, அதனால் வந்துட்டு அதோட இது கம்மியாக தான் நான் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பேக்கிங் ட்ரேயில் செட் பண்ணிட வேண்டியது. செட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் சொல்கிற அளவு மாவு அந்த ஈஸ்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக பெர்ஃபெக்டான அந்த பேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கார்ன், மஷ்ரூம் எல்லாமே நம்ம அதில் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம துருகி வச்சுருக்கோம்ல சீஸு, அதையும் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறங்க. இது மொசரல்லா சீஸு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஓடிஜியில் தான் செட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பன்னீர் சேர்த்தும் பீஸா செய்ய போகிறோம். இது ஒரு 2 டைப்பில் நான் செஞ்சேன். ஒன்று வந்துட்டு மஷ்ரூம் எல்லாமே போட்டு செஞ்சேன். இன்னொன்று எல்லாமே போட்டு அப்புறமா பன்னீர் சேர்த்து செஞ்சேன். ஸோ அதுவும் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுவும் பேக்கிங் ட்ரேயில் தான் ரெடி பண்ணுறேன். எல்லாம் செஞ்சு அதுக்கு மேலே சும்மா பீஸா சாஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸா இதோட அளவு, மாவோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸி. இனிமேல் நம்ம கடையில் போய் பீஸா வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே ஈஸியாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பர்வின் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ பாருங்கள், கட் பண்ண பீஸா எவ்வளோ அழகாக அதோட பேஸ் எல்லாம் நல்லா ஸ்பாஞ்சியாக சுற்றி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.